சென்னையில் பல்வேறு பகுதிகளில் திருடப்பட்ட பொருட்களை காவல்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, சமீபமா சென்னையில எவ்வளவு இடங்கள்ல எவ்வளவு திருட்டுச் சம்பவங்கள் நடந்திருக்கிறது? இப்போ திருடப்பட்ட பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க. விவரம் என்ன? சென்னையில் பல்வேறு கடைகளில் பூட்டை உடைத்து பொருட்களை கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களை ராயப்பேட்டை போலீசார் 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அதில் இவர் கொளத்தூரைச் சேர்ந்த சையத் சர்பராஸ் நவாஸ், அதே போல ஜமால் முகமது செரீன், மற்றொரு கைதானவர் ராஜா. இவர்கள் 3 பேருமே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பூட்டியிருக்கக்கூடிய கடைகளில் புகுந்து பொருட்களை கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவர்கள் சென்னையில் மற்றும் 31 கடைகளை உடைத்து அங்கிருக்கக்கூடிய LED டிவி, அதே போல அங்கிருக்கூடிய கை கடிகாரங்கள், வெள்ளி பொருட்கள் என கிட்டத்தட்ட 50 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்திருப்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி ராயப்பேட்டையில் ஒரு மொபைல் கடையில் செல்போன் கொள்ளை சம்பவம் நிகழ்கிறது. அதன் தொடர்ச்சியாக மயிலாப்பூர் துணை ஆணையர் சரவணன் தலைமையிலான ஒரு தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்விற்கு பிறகு ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் ஒரு சொகுசு கார் மூலமாக அந்த கடையின் நுழைவு பகுதியில் நிறுத்திவிட்டு சுலபமாக பூட்டை உடைத்து கொள்ளையடித்து செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகியிருப்பதாக தெரிய வந்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக அவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து காவல்துறையினர் தீவிரமாகிறார்கள். இந்த நிலையில் நேற்று பாடி மேம்பாலம் அருகே வைத்து கொள்ளையர்களையும் ராயப்பேட்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து 50 லட்சத்திற்கும் அதிகமான கொள்ளையடிக்கப்பட்டிருக்கூடிய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய கொள்ளை என்ன, குறிப்பாக இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடித்து அந்த பொருட்களை வேறொரு மாவட்டத்திற்கு கொண்டு சென்று அதை வைத்து கடைகளை திறந்து செய்யக்கூடிய சம்பவங்களிலும் இவர்கள் ஈடுபட்டு வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவத்தின் குற்ற தலைவனாக செயல்பட்டு வந்தது சையத் சர்பராஸ் நவாஸ். இவர்தான் கொள்ளை சம்பவத்திற்கு கும்பல் தலைவனாக வந்திருக்கிறார். சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 31 கடைகளில் புகுந்து இவர் கொள்ளையடித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முதற்கட்டமாக இவரிடமிருந்து 50 லட்சத்திற்கும் அதிகமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, சென்னையில மட்டும் இதுவரை 31 இடங்கள்ல கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இவர்களை காவல்துறையினர் பிடிக்க இதுவரைக்கும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்ன? காவல்துறை தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்லப்படுது? இவர்களுடைய கொள்ளை சம்பவம் என்பது எப்படி என்னவென்றால், முதலில் இவர்கள் ஒரு சொகுசு காரை திருடுவார்கள். அதன் பிறகு போலி நம்பர் பிளேட்டை அதில் பதிவு செய்து கொண்டு பகல் முழுவதும் அந்த பகுதியில் ரோந்து சுற்றி கொண்டு எந்தெந்த கடைகளில் கொள்ளையடிக்கலாம் என்பதை ஒரு பட்டியலாக அவர்கள் தயார் செய்து வைத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு இரவு அந்த கடைக்கு சென்று அந்த கடையின் நுழைவாயில் பகுதியில் அந்த காரை நிறுத்தி வைத்து வருவார்கள். அதன் பிறகு இந்த 3 கொள்ளையர்களும் அந்த கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து அங்கிருக்கக்கூடிய பொருட்களை சுலபமாக கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்று விடுவார்கள். இவர்களுடைய முதல் கொள்ளையாக இருக்கக்கூடியது அந்த கடையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தான். ஏனென்றால் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தான் முதலில் இவர்கள் திருடி சென்று விடுவார்கள். ஏனென்றால் அதன் வைத்து காவல்துறையினர் கைது செய்து விடுவார்கள் என்ற பயத்தில் அவர்கள் அனைத்து கடைகளிலும் கிட்டத்தட்ட 31 கடைகளில் அவர்கள் கொள்ளையடித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த 31 கடைகளில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் இவர்களே திருடி சென்றிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 பேரையும் இன்று மாலைக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணி.